அட்லீஸ்ட் ஒரு 5-10 நிமிஷம் லேட்டா வருவாங்க. உங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணிருக்காருன்னா 5-10 நிமிஷம் சீக்கிரம் வந்திருக்காரு உங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கு. ஜுவல்லரி அப்படின்னு வந்தா வாட் யூ லைக், கோல்டா சில்வரா? சிவாவை ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம வந்து ஒப்பிடணும் அப்படின்னா அவ்வளவுதான் தெரியாது, அவ்வளவு பண்ணலாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல பாதிக்கப்பட்ட ஆண்கள்ல நான் சொல்றதுதான் ஏடிஎம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மாசமாவே இதை நான் டிவியில சொல்லிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன். எங்க போனாலும் என்ன கேட்டுட்டே இருக்காங்க, ஏடிஎம் எப்படி நகை வரும், ஏடிஎம் எப்படி நகை வரும், அது எப்படி அந்த மிஷின்குள்ள இருந்து எப்படி நகை வரும், என்ன மாதிரி ஆர்டர் பண்ணோன்னே எங்க வீட்டுல இருக்கிற குக் அக்கா அவங்க எல்லாம் கேட்டாங்க, பர்வீன் அக்காலாம், சார் அது எப்படி சார் வரும், அது வரும் வெயிட் பண்ணி சொல்லி நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு இப்பதான் நான் ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆகிறேன். கல்யாண் ஃபேமிலி எங்களை அப்பப்போ நான் சந்திச்சிருக்கேன் சார் எல்லாம். அவங்க பேசுற விதம் பழகிற விதம் ரொம்ப இனிமையா இருக்கும். ஆனா ஒரு பிராண்டா இப்படி அசோசியேட் ஆகுன்றதை நான் அப்போ எதிர்பார்க்கல. இப்போ ஏடிஎம் அக்ஷயா தங்க மாளிகை அப்படின்னு சொல்லி இந்த கான்செப்ட் ஐடியா சொல்லும் போது சரி இதை பண்ணலான்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு முதல் காரணம் கல்யாண் ஃபேமிலி, அவங்களுடைய லெகசி தெரியும், அவங்க அணுகுமுறை, அவங்க பழகும் விதம் எனக்கு அவ்வளவு மனசுக்கு நிறைவா இருந்தது. அவங்களுக்கு முதல்ல நன்றி, என்னை அசோசியேட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். இன்னொரு ரீசன் கோல்டு, தங்கம், அதுக்கு எப்பவுமே வேல்யூ இறங்குனதே இல்லை, வேல்யூ ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா தங்கம் வாங்குறதுன்றது நம்ம சும்மா கேஷுவலா போய் வாங்குறது இல்ல. நான் பர்சனலா அப்படிதான், ஒரு நல்ல நாள், ஒரு வீட்டுல ஒரு வைஃபுக்கு பர்த்டே, இல்ல குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா, இல்ல ஏதாவது ஒரு வெட்டிங், அதுக்காக நம்ம நல்ல நாள்ல நல்ல நினைவுகளுக்காக மட்டுமே நம்ம தங்கம் வாங்குறோம். ஸோ இந்த பிராண்டோட அசோசியேட் ஆகும்பொழுது அந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல இருக்க நல்ல நாட்கள்ல நானும் எங்கேயோ அசோசியேட் ஆக போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷமா அதுல இருந்தது. அதனாலதான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். இத கொண்டு போய் இவங்க சேர்த்த விதம் அமேசிங்கா இருக்கு. என்ன பாக்குற எல்லாருமே இதை பத்தி ஃபர்ஸ்ட், நீங்க நேத்து நான் ஷூட்டிங்ல இருக்கேன் மதுரையில, நீங்க நாளைக்கு கடற்கரைக்கு போகணுமே, நீங்க என்ன இன்னும் மதுரையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்ல அது நாளைக்கு தான் நான் கிளம்பி போயிடுவேன்னு சொன்னேன். இங்க வந்தேன், சந்தோஷம். மீண்டும் ஒன்றே உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி, நீங்க வந்ததுக்கு. தேங்க்யூ பாவனா, உங்களோட அமேசிங் ஒர்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். ஒரு சில விஷயங்கள் நான் வந்து உங்க சார்பா கேட்டுக்கிறோம் சார். உங்களுக்கு வந்து ஜுவல்லரி அப்படின்னு வந்தா வாட் யூ லைக், கோல்டா சில்வரா, என்ன ப்ரிஃபரன்ஸ்? எனக்கு எது கிஃப்ட் பண்றாங்களோ அதான் எனக்கு நான் கோல்டு எல்லாம் எனக்கு நான் சூஸ் பண்ணதே இல்ல, ஆர்த்தி தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அவ்வளவுதான். நான் ஏன் அதை கேட்டேன் அப்படின்னா, சிவாவை ஏதாவது ஒரு விஷயத்தோட நம்ம வந்து ஒப்பிடணும் அப்படின்னா தங்கத்தோட தான் ஒப்பிடணும். ஏன்னா ஒரு தடவை தங்கத்தை வாங்கி வச்சிட்டீங்கன்னா அது லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்க, எப்பொழுதுமே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. அதே மாதிரிதான் சிவகார்த்திகேயன் அவங்களுடைய வாழ்க்கையில உங்களை வந்து ஒரு கோல்டோட தான் நம்ம வந்து ஒப்பிடணும். பட் சம் ஃபன் क्वेश्चन ஃபார் யூ சிவா. ஆமா, ஆர்த்திக்கு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன நகை வாங்கி தந்தீங்க, எப்ப வாங்கி தந்தீங்க? ஆர்த்திக்கு ஃபர்ஸ்ட் ரிங் தான் வாங்கினேன். கல்யாணத்து டைம்ல வாங்கினதா, அப்ப ரிங் வாங்க மட்டும்தான் காசு இருந்துச்சு. ஸோ ரிங் தான் வாங்கினேன். அந்த ரிங்க சாதாரணமா கொடுத்தீங்களா இல்ல நீல் டவுன் பண்ணி அந்த ப்ரொபோசல் அந்த மாதிரி கொடுத்தீங்களா? அவ்வளவுதான் தெரியாது, அவ்வளவு பண்ணலாம் கண்டுபிடிச்சிருவாங்க, ஓவர் ஆக்ட் பண்றான்னு. இல்ல அப்படியே வெக்கப்பட்டு கொடுக்கறது தான், அவ்வளவுதான். பிடிச்சிருக்கா பாருங்க அப்படின்றதுதான், அவ்வளவுதான். இப்ப சொல்லும் போதே எனக்கு இந்த கொஸ்டின் நான் எதிர்பார்க்கலையே. உங்களை வந்து பல வருஷமா தெரியும் இல்லையா சார், எந்த கொஸ்டின் நான் கேட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிறது. நானும் அப்ப அந்த மோடுக்கு போயிடுறேன். ஓகே, இதையும் லூப்பர்ஸா யூஸ் பண்ணிப்பாங்க ஒரு சிவா. நீங்க வந்து கடைசியா யாருக்கு எந்த ஜுவல்லரி ஃபேமிலியில வாங்கி கொடுத்தீங்க, எந்த நகை? நான் இப்போ ஒரு ஷூட் போறதுக்கு முன்னாடி ஆர்த்தி கூட கடைக்கு போனேன். அவங்களுக்கு நகை வாங்குறது மட்டும் தான் கடைக்கு போவேன். அவங்க பாப்பாங்க, அதை பாப்பாங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. 2 மணி நேரம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்து அந்த டிசைனே எடுப்பாங்க இல்லையா, அதுல பாதிக்கப்பட்ட ஆண்கள்ல நான் சொல்றது தான் அது. சோ அதுதான் அவங்களுக்கு வாங்கினதாங்க. நகை பொருட்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? ரிங்கா, இயரிங்கா,
பிரேஸ்லெட் பசங்களுக்கு என்னன்னு ஒண்ணும் இல்லையே, நமக்கு என்னதுக்கு ஒரு செயின் இருக்கு, ஒரு ரிங் இருக்கு, ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, அவ்வளவுதான் இருக்கு. ரொம்ப இதுல ஒன்றும் வெரைட்டி இல்லை. பெண்களுக்கு தான் அவ்வளவு வெரைட்டி இருக்கு கடை ஃபுல்லா. அதுல பிடித்த நகை பொருள் என்ன? இது போட்டா பெண்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க வந்து தனிப்பட்ட பெண்களுக்கா? ஆரம். கரெக்டா சொல்றேன்னா? கரெக்டா சொல்றேன். இது சோக்கரு, இதுக்கு மேல அது ஹாரம். ஹாரம் தான். நான் எப்ப போனாலும் ஆர்த்தி இது பாருங்க, இதையே எப்ப பார்த்தாலும் வாங்கிட்டு வேற வாங்கி கொடுங்க. இங்க நிறைய ஆண்கள் வந்திருக்காங்க. யூஸ்வலா ஆண்கள் வந்து நகை வாங்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, நப்பா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த காலத்துல அது வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் மாறுது இல்லையா சிவா? அதை பத்தி சொல்லுவாங்க. கோல்டு லைக் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நாட்டினுடைய மதிப்பே கோல்டோட ரிசர்வ்ஸ் வச்சுதான் முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அதுதான் பெரிய வேல்யூன்னு நினைக்கிறேன். கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது அப்ரிசியேஷனும் கூட. மக்களுக்கும் தெரியும், என்னை விட அதிகமா தெரியும். ஏன்னா நிறைய பேர் இங்க அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்பவுமே வேல்யூ அடிஷன் நம்ம லைஃப்க்கும் சரி. அந்த ஒரு நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனும் இருக்கும்ல, ஓகே நம்ம சம்பாதிச்ச காசுல ஒரு நல்ல விஷயத்த வாங்கியிருக்கோம் அப்படின்றது. ஒரு ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான போன் வாங்குறதை விட, இல்ல வேற ஏதாவது ஒன்று வாங்குறதை விட கோல்டுன்றது என்னைக்குமே லைஃப்ல அவங்களுக்கும் அதுக்கப்புறம் அடுத்த ஜெனரேஷனுக்கு யூஸ் ஆகும். பியூட்டிஃபுல். அது வந்து அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நீங்க உங்களுடைய வார்த்தைகள்ல சொல்லும் பொழுது லேண்ட் வேர் இட் நீட்ஸ் டு லேண்ட் அப்படிங்கிறதுக்காக அந்த கேள்வி. ஃபைனலி உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும் இல்லையா? அவங்களுக்கு பிடித்தவங்களுக்கு உங்களுக்கு ஜுவல்லரி கிஃப்ட் பண்ண பிடிக்கும். இல்லாட்டி நீங்க வந்து நிறைய விஷயங்கள் உங்களுடைய ப்ரொடியூசர்ஸ்க்கு டிரெக்டர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா? கோஆங்கர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாமே. முன்னாள் கோஆங்கர்ஸ்க்கு பண்ணினா போச்சு, உள்ள போய் எடுத்துடலாம். உங்களுக்கு எல்லாம் நீங்க என் கவுண்டர்ஸ் எல்லாம் தாங்கிட்டதுக்காக உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். It is my pleasure once again to meet you at every single stage. நீங்க வளர வளர ஒவ்வொரு ஸ்டேஜ்ல உங்களை மீட் பண்ணி உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எங்களோட சேர்ந்து கொண்டாடுறதே is a big pleasure. Thank you so much. On behalf of the Kalyan family, we welcome you for the inauguration. நாங்க வீட்டில் உட்காந்து we were thinking இது நமக்கே ரொம்ப புதிய ஒரு பிராண்ட். அப்போ we wanted to come out with the best person. அப்போ ஆறு வேணும், எப்படி பண்ணணும்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் ரைட் ஃப்ரம் மை ஃபாதர் டு எங்களுக்கு குட்டி பசங்க எல்லாரும் கொஞ்சம் பேர் தெரிஞ்சிருக்கா, எல்லாருமா கூட உங்க பேர் தான் சொன்னாங்க. நீங்க எப்படிதான் இந்த அளவுக்கு how you are able to capture the audience உங்க சுவாமி புண்ணியம் தான் எல்லாம். அப்போ உங்க கையால நமக்கும் அந்த ஆகியம் நிச்சயமா சார், ரொம்ப ரொம்ப எனக்கும் சந்தோஷம். நான் இப்பதான் சார்ட்ட சொன்னேன், சேவன் ஷூட்ல இருக்கும்போது கண்ணட்டி போட்டு இந்த பாட்டிலாம் நேற்று வந்து அந்த ஷூட்டுக்கு உன்னை டிவியில பார்த்தோம், ஏடிஎம் சொன்னில அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு இது ஆல்ரெடி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வெரி ஹாப்பி டு ஜாயின் கல்யாண் ஃபேமிலி. தேங்க்யூ.